ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு செம்ம மேஜிக் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன தெரியுமா? நம்மளோட நல்ல பழக்கங்கள் தான். வாங்க அத பத்தி ஒரு சூப்பரான கதைய கேக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க செய்யற ஒரே ஒரு சின்ன நல்ல விஷயம் உங்க ஒரு நாள் முழுக்க ரொம்ப சந்தோஷமா மாத்திடோம்னா எப்படி இருக்கும்? வாங்க அது எப்படின்னு இந்த கதையில பார்க்கலாம். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேரு அர்ஜுன். உங்கள மாதிரிதான் செம்ம சுட்டி பையன். எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பான். ஆனா பாருங்களேன், அர்ஜுன் கிட்ட சில கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அவன் காலையில ரொம்ப லேட்டா தான் எந்திரிப்பான். பற்கூட சரியா தேக்க மாட்டான். அவனோட டாய்ஸ் எல்லாம் வீடு முழுக்க செதறி கிடக்கும். அப்புறம் ஹோம்வொர்க்க கூட டைமுக்கு முடிக்கவே மாட்டான். அவங்க அம்மா எப்பவுமே ரொம்ப பாசமா சொல்லுவாங்க, அர்ஜுன், நல்ல பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையே ரொம்ப ஹாப்பியா மாத்தோம் அப்படின்னு. ஒரு நாள் காலையில ஐயையோ, அர்ஜுன் வழக்கம் போல லேட்டா எந்திரிச்சிட்டான். அப்புறம் என்ன, ஒரே அவசரம், ஒரே கன்ஃபியூஷன் தான். ஸ்கூலுக்கு போனா அங்க டீச்சர் ஹோம்வொர்க் முடிக்காததால செம்ம கோவமா திட்டிட்டாங்க. பாவம் அர்ஜுனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனோட பேக் ஒரே மெஸ்ஸியா இருந்ததை பார்த்து ஒரே சிரிப்பு. அர்ஜுனுக்கு ரொம்ப ஷேமாகி அழுகையே வந்துருச்சு. அன்னைக்கு ஈவினிங் அர்ஜுன் ரொம்ப சோகமா கார்டன்ல உட்கார்ந்திருந்தான். அப்போதே அவன் அதை பார்த்தான். ஒரு குட்டி கியூட்டான சிட்டுக்குருவி. அதோட பேரு சன்னி. அந்த சன்னி சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு தெரியுமா? காலையில சீக்கிரமா எந்திரிச்சு தன்னோட வீட்டை, அதான் கூட்ட நீட்டா கட்டி ரொம்ப பொறுமையா அதுக்கு வேணுங்கிற சாப்பாட்டை தேடிச்சு. எல்லாத்தையும் எவ்வளவு அழகா டிசிப்ளின்டா பண்ணுச்சு. இத பார்த்ததும் அர்ஜுனுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. இந்த குட்டி பறவையால இவ்ளோ டிசிப்ளின்டா இருக்க முடியுது, அப்போ என்னால ஏன் முடியாது? இதுதான் அவனுக்கு வந்த அந்த ஸ்பார்க், ஒரு சூப்பர் ஐடியா. அடுத்த நாள் காலையில ஒரு மேஜிக்கே நடந்துச்சு. நம்ம அர்ஜுன் ஒரு புது பையனா மாறிட்டான். என்னென்ன பண்ணான்னு பாருங்களேன். சூரியன் வரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சான். பளிச்சுன்னு பல் தேய்ச்சான். அவன் பெட்ட நீட்டா மடிச்சு வச்சான். ஸ்கூல் பேக்க சூப்பரா அடுக்கி வச்சான். அது மட்டுமா, விளையாட போறதுக்கு முன்னாடியே ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டான். எவ்ளோ பெரிய சேஞ்ச் பாத்தீங்களா? இதையெல்லாம் பார்த்தா உங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்ளோ பெருமையா சிரிச்சாங்க. ஸ்கூல்ல என்னாச்சு தெரியுமா? டீச்சர் அவனை ரொம்ப பாராட்டினாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாவ், அர்ஜுன் சூப்பர்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்போ அர்ஜுனுக்குள்ள ஒரு புது கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அந்த சேஞ்ச் எவ்ளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? முதல்ல டென்ஷனா இருந்தா இப்போ ரொம்ப அமைதியா இருக்கான். முதல்ல எல்லாம் மெஸ்ஸியா இருந்துச்சு, இப்பெல்லாம் நீட்டா இருக்கு. முதல்ல சோகமா இருந்தா இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அப்போ இந்த கதையோட பெரிய சீக்ரெட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்ல பழக்கங்கள்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல. அது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மேஜிக் பவர் மாதிரி. அது நம்ம லைஃப ரொம்ப ஈஸியாவும் ஹாப்பியாவும் மாத்திடும். சரி, அர்ஜுனோட அந்த மேஜிக் பவர்ஸ் என்னலான்னு ஒரு தடவை பார்க்கலாமா? காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, ஒரு நாளைக்கு 2 தடவை பிரஷ் பண்றது, நம்ம பொருட்களை எல்லாம் நீட்டா வச்சுக்கிறது, விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிக்கிறது, அப்புறம் எல்லார்கிட்டயும் அன்பாவும் ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கிறது. சரி குட்டீஸ், இப்போ உங்க டர்ன். இன்னையிலிருந்து நீங்க எந்த ஒரு நல்ல பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நல்லா யோசிச்சு உங்களுக்கான ஒரு மேஜிக் பவரை செலக்ட் பண்ணுங்க. நீங்களும் அர்ஜுன் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவாகலாம்.